ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராஹவே கேதவே நமஹ. இன்றைய பாடல்: மயில் மீது விரைந்தோடி வா, வள்ளி மணவாளாயமை காக்கவா. மயில் மீது விரைந்தோடி வா, வள்ளி மணவாளாயமை காக்கவா. வயலூரில் வீற்றிருக்கும் குமரா, குமரா, குமரா. வயலூரில் வீற்றிருக்கும் குமரா, குருபரா வரமொன்று தருவாய். மால் மருகா வேல் முருகா, மாமயில் மீது விரைந்தோடி வா, வள்ளி மணவாளாயமை காக்கவா. தந்தைக்கு வரம் தந்த மகனே சண்முகனே, தந்தைக்கு வரம் தந்த மகனே சண்முகனே, தஞ்சம் என்று அபயம் தந்தென்னை காக்க. மயில் மீது விரைந்தோடி வா, வள்ளி மணவாளாயமை காக்கவா. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை கெட்ட பழக்கங்கள். ஒரு ஊர்ல ஒரு எலி வாழ்ந்துட்டு இருந்தது. அந்த எலியோட அம்மா அப்பா அந்த எலிக்கு பலவிதமான நன்மைகளை எப்பயுமே சொல்லி கொடுத்துட்டே தான் வளர்த்தாங்க. கூடவே அந்த எலிக்கு எதெல்லாம் நம்மளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்றதையும் சொல்லி தான் வளர்த்தாங்க. முக்கியமாக அவங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, நம்மளை பிடிக்கிறதுக்காகவும் நம்மளை கொல்றதுக்காகவும் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு அட்டையை விரிப்பாங்க. அந்த அட்டைக்கு மேலே பசை நிறையா இருக்கும். அந்த பசை நம்மளை கொன்னே போட்டுடும். அந்த பசைக்கு மேலே நமக்கு பிடிச்ச சாப்பாடை வச்சிருவாங்க. நீ அந்த சாப்பாடை சாப்பிட வருவ, அந்த சமயத்தில் உன்னை கொன்னுடலாம் அப்படின்னு நமக்கு விரிச்ச வலையது. அதனால அந்த மாதிரி ஒரு பசையுள்ள அட்டைக்கு மேலே என்னைக்குமே நீ போயிடக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. காலங்கள் ஓடின. இந்த எலியும் பெரிய எலி ஆயிடுச்சு. இந்த எலி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எலியோட சுத்திட்டு இருந்தது. அவங்க அம்மா சொன்ன அந்த பசையுள்ள ஒரு அட்டைய பார்த்தாங்க. அந்த அட்டைக்கு மேல தனக்கு பிடிச்ச உணவு இருந்ததையும் பார்த்துச்சு. எலிக்கு அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. நம்ம அந்த உணவை எடுக்க முயற்சி பண்ணக்கூடாது, முயற்சித்தா நமக்கு ஆபத்து விளைவிக்கும் அப்படின்றதுக்காக ஆசையை அடக்கிக்கிட்டு அந்த பக்கம் போகாம தான் இருந்துச்சு. ஆனால் அந்த எலியோட நண்பர்கள் லாவகமா அந்த பசையுள்ள அட்டைக்கு மேலே போய் அந்த உணவை சாப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. அப்போ இந்த எலிக்கு தோணுச்சு, அவங்கெல்லாம் மட்டும் போய் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு நல்ல உணவும் கிடைக்குது, நம்மளை மட்டும் நம்ம அம்மா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இது ரொம்ப தப்பில்லையா அப்படின்னு நினச்சிட்டு அந்த நண்பர்கள் கிட்ட பேச்சு கொடுத்துச்சு. அப்போ அந்த நண்பர்கள் சொன்னாங்க, அந்த பசையுள்ள அட்டைக்கு மேலே ரொம்ப நேரம் இருந்தால் தான் ஆபத்து, நம்ம போய் அந்த உணவை எடுத்துட்டு டக்குன்னு வெளியில் வந்துட்டா எந்த ஆபத்தும் இல்லை, நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த எலிக்கு ஆசை வந்துருச்சு. இந்த எலியும் அதே மாதிரி லாவகமா சட்டுன்னு போய் அந்த உணவை எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுச்சு. ஒரு நாள் அந்த எலி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, லாவகமா சட்டுன்னு அந்த பசையுள்ள அட்டைக்கு மேலே தனக்கு பிடிச்ச உணவை எடுத்துட்டு டக்குன்னு வெளியில் வந்துருச்சு. வெளியில் வந்த உடனே அந்த எலிக்கு பரம சந்தோஷம். நம்ம அம்மா ஏதோ தெரியாமல் சொன்னாங்க, இது ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது, ஒரு த்ரில்லாகவும் இருக்குது, அங்கே இருக்கிற உணவை எடுத்து சாப்பிட்டா ஏதோ சந்தோஷமாக தான் இருக்குது, எந்த ஆபத்தும் ஏற்படவே இல்லை அப்படின்னு நினச்சது. அதே மாதிரி பல நாட்கள் தனக்கு பிடிச்ச உணவை சாப்பிட்றதுக்காக அந்த பசையுள்ள அட்டைக்கு மேலே போயிட்டு அந்த உணவை லாவகமாக சாப்பிட்டுட்டு வெளியில் ஓடி வந்துருச்சு. ஒரு நாள் வந்துச்சு, தனக்கு ரொம்ப பிடிச்ச உணவு நிறைய வச்சுருந்தாங்க ஒரு அட்டைக்கு மேலே.
இந்த எலி இதை மட்டும் நம்ம சாப்பிட்டா ஒரு வாரம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சது. உடனே அந்த எலி அந்த பசையுள்ள அட்டைக்கு மேலே போய் ஒரு உணவை சாப்பிட்டுட்டு இன்னொரு உணவை வாய்க்குள்ளே தள்ளிட்டு இன்னொரு உணவை எடுக்க முயற்சி பண்ணுச்சு. இந்த உணவு எடுக்கிற ஆர்வத்தில் டக்குன்னு வெளியில வரணும்னு அந்த எலிக்கு மறந்து போச்சு. ஒரு 10-15 செகண்ட்லயே தன்னோட உடம்பு பசையுள்ள அட்டையில ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. எலி அதை சுதாரிச்சுக்கிட்டு வெளியில வர்றதுக்குள்ள தன்னோட உடம்பு மொத்தமா அந்த பசையுள்ள அட்டையில ஒட்டிக்கிச்சு. அந்த அட்டையிலிருந்து வெளியில வர்றதுக்குள்ள தன்னோட உடம்பு நல்லாவே அந்த அட்டையில ஒட்டிக்கிச்சு. அந்த எலி எவ்வளவோ அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்ணுச்சு. முயற்சி பண்ண இன்னும் தன்னோட உடம்பு அந்த அட்டையில ஆழமா ஒட்டிக்கிறது தெரிஞ்சது. அந்த எலிக்கு தன்னோட நண்பர்களை உதவிக்கு கூப்பிட தோணுச்சு. ஆனால் எந்த நண்பரும் உதவிக்கு வரலை. முக்கியமாக இந்த எலிக்கு இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லிச்சே ஒரு நண்பர், அந்த எலி கூட உதவிக்கு வரலை. அந்த எலி தன்னோட அம்மாவை அப்பாவை எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்துச்சு. அவங்கெல்லாம் இந்த எலி கூப்பிடுற இடத்துல ஒன்றும் இல்லையே. யாரோட உதவியும் கிடைக்காம அந்த எலி அந்த அட்டைக்கு மேலேயே செத்து போச்சு. நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்மளோட முன்னோர்கள், நம்மளை பெற்றவங்க, நம்மளோட குருக்கள், நம்மளை விட பெரியவங்க எவ்வளவோ விஷயங்களை நம்மளுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. அதில் 1-2 விஷயங்கள் நம்ம மீறி இருப்போம். அதில் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அந்த கெட்ட பழக்கத்திலேருந்து நம்ம வெளியில் வரணும்னு நினச்சா அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய இழப்பீடு ஜாஸ்தியாக கூட இருக்கலாம். ஒரு கெட்ட பழக்கத்திலிருந்து நம்ம வெளியில வரும்போது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம வந்ததா சரித்திரமே இல்லை. அந்த எலிக்கு ரொம்ப லேட்டா புரிஞ்சது. ஆனா உங்களுக்கு இப்பவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை கெட்ட பழக்கங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம். TCG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.